இயற்கை உரங்கள்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு வெறும் வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசரே போடும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 வருஷத்தில் வந்து மண்ணோட தரம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆகி ஈல்டுலேயும் சரி மண்ணோட தரமும் சரி ரொம்ப வந்து ஒரு டவுன் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வரும். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 வருஷம் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் எருவை அடிக்காமல் வந்து இயற்கை உரம் எதுவுமே போடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபெர்டிலைசரை போடும்போது கண்டிப்பாக வந்து ஈல்டு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு லேட்டான ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உருவாகும். அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு தர்பூசணி ஆகட்டும் இல்லை எந்த ஒரு காய்கறியோ இல்லை எந்த ஒரு பயிர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எருவு அடிச்சுட்டு அதை வந்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்கும். ஈல்டுலேயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரசாயன உரம் யூஸ் பண்ணுவீங்க, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும் மண்ணோட தரத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து அது ரெடியூஸ் பண்ணும். அதனால் வந்து இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் நம்ம வந்து எருவு யூஸ் பண்ணும்போது அதோடய தரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகி அது வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும்.